பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம், சோதனைகளை கண்டு அஞ்சாதிருங்கள், அவைகள் உங்களை மகிமைக்குள் நடத்தும் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். அநேக நேரம் சோதனைகளை பார்த்தவுடனே நம்ம துவண்டு போய் விடுகிறோம் இல்லை? ஆகவே தான் நல்ல ஒரு பழைய பாடல் உங்களையும் என்னையும் அநேக நேரத்தில் பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி இருக்கிறதே. அந்த பாடலின் வரியை மாத்திரம் எல்லாருமா சேர்ந்து பாடுவோமா? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் வேதம் அருமையாக சொல்லுகிறது, இந்த உலகத்தில் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் துக்கங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், ஆனாலும் உங்களுடைய என்னுடைய நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா! நம்முடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறிவிடும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். இக்கால பாடுகளை குறித்து பயப்பட வேண்டாம். ஆமென். கிறிஸ்தவ ஜனங்கள் ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டும். வேதனை வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது நம்ம துவண்டு போய்விடக்கூடாது. ஆண்டவர் இயேசுவை இன்னும் அதிகமாக துதிக்க வேண்டும். யோபுடைய வாழ்க்கையை பாருங்க, பக்தன் யோபுடைய வாழ்க்கையை பாருங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்கிற ஒரு மனப்பக்குவத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறதே. ஆகவே தான் யோபு 42:10 இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, சோதனை வரும் பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். அது உங்களையும் என்னையும் பலப்படுத்தும். ஆகவே தான் தாவீது ராஜா சொல்லும் பொழுது அருமையாக சொல்லுகிறார், சங்கீதம் 119:71, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அப்பொழுது உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். சோதனை உங்களை என்னையும் அடுத்த படிக்க நேராக அழைத்து செல்லும். ஹல்லேலூயா! ஒரு வசனத்தை மாத்திரம் தேவன் நமக்கு காண்பித்து கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா! தனக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய கிருபைகளை தேவன் பெற்றார். அல்லேலூயா! ஆண்டவர் இயேசு பெற்றார். ஆகவே தான் அவருக்கு முன்பதாக அவமானம், ஆண்டவர் இயேசுவை காரி துப்புறாங்க, சிலுவையில் அடிக்கிறாங்க, பினா கிறிஸ்டின் முள்ளினால அவருடைய தலையில கிரீடம் என்று சொல்லி அழுத்தப்படுகிறது. எத்தனை வேதனை, எத்தனை அவமானங்கள். நன்மை செய்த தெய்வத்திற்கு விரோதமாக மக்கள் செயல்படுறாங்க, ஆனா எல்லாவற்றையும் பொறுமையோடே அவர் சகிக்கிறார். காரணம், மிகுந்த மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். எனக்கு அன்பான தேவஜனமே, இயேசுவை அறிந்திருக்கிற அத்தனை பேருக்கும் உங்களுக்கும் எனக்கும் நித்திய வாழ்வென்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா! இந்த உலகம் வெந்துருகி சாம்பலாய் போக போகிறது. ஆமாம், நித்திய காலமாக ஆண்டவர் இயேசுவோடு வாழக்கூடிய மகிமை நிறைந்த வாழ்வு நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் இயேசு அருமையாக சொல்லுகிறார் இல்லை? வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கை அருமையாக நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. கொஞ்ச காலம் ஆமென், தனக்கு முன்பதாக வைத்திருக்கிற சந்தோஷத்தை அவர் அறிந்தபடினால கொஞ்ச காலம் அவர் கண்களுக்கு முன்பதாக காணப்பட்ட அவமான நிந்தைகளை பொறுமையோடு அவர் ஏற்றுக்கொள்கிறார். மகிமையாக சிங்காசனத்தில் தேவனுடைய வலது பாரிசத்தில் விற்றிருக்கிறார். ஆமென். வரப்போகிறார். நீங்களும் நானும் சோதனையில் கண்டு நம்ம பயப்படாதபடிக்கு, ஆண்டவரே இந்த சோதனையை தாங்கி கொண்டு முன்னேறி செல்வதற்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி கேட்போமா? கர்த்தர் கிருபை செய்வாராக, உங்களையும் என்னையும் உயர்த்துவார். ஆமென். கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களோடு கூட கர்த்தர் தெளிவாக பேசினீர். அன்பின் ஆண்டவராகிய இயேசுவாகிய நீர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அப்பா, உங்களுக்கு எவ்வளவோ அவமானங்கள் வந்தது, பொறுமையோடு நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க. காரணம், சந்தோஷம் எனக்கு காத்து கொண்டிருக்கிறது. பிதாவாகி தேவனுடைய வலது பாரிசத்தில் நான் வீற்றிருக்க போகிறேன் என்கிற ஆண்டவரே ஆழமான காரியத்தை கர்த்தர் நன்கறிந்திருந்தபடினால மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டீங்க. எங்களுக்கும் அந்த நம்பிக்கையில் நாங்கள் வேறூன்ற கர்த்தர் உதவி செய்யுங்க.
ஆண்டவரே, மிகுந்த மகிழ்ச்சியோடு சகல காரியத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு உமக்கு நன்றி மாத்திர செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் உண்மையே உறுதியாய் பெற்றுக்கொள்ள கத்த உதவி செய்யுங்க. சேகரபடினால் நன்றி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you all.